எங்களை பார்த்து எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணீங்கன்னு கேட்குறீங்களே. நீங்களும் தான் ஆட்சியில் இருந்தீங்க, நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்ற மாதிரி சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பியிருக்கிறார் ஒருவர். யார் அவர்? யாரை பார்த்து இந்த கேள்வி? ஆப்வியஸ்லி உங்களுக்கு ஓரளவு ஐடியா வந்துருவோம், பட் இருந்தாலும் பார்த்துருவோம் வாங்க. தமிழ்நாடு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர் தான். இப்போ அவர் வந்து சட்டமன்றத்தில் பேசும்போது சட்டமன்றத்தில் எதிர்கட்சியாக இருக்கிறாங்களே அவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவை அட்டாக் பண்ணுறாங்க. ஒரு வேலையும் பார்க்குறது இல்லை அப்படின்ட்டு. இன்னைக்கு சட்டமன்றத்தில் முக்கியமாக என்ன நடந்துச்சுன்னா, மீனவர்களுடைய பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக கச்சத்தீவை மீட்கணும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அந்த டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும்போது தான் எதிர்கட்சிக்காரங்க ஆளுங்கட்சியை அட்டாக் பண்ணுறாங்க. நீங்கள் ஒன்றுமே பண்ண மாட்டீங்க, எதுவுமே பண்ண மாட்டீங்க ஆட்சியில் இருந்துட்டு அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு வந்து முதல்வர் பதிலளிக்கும் விதமாக எந்திரிச்சு அவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்களை பார்த்து இந்த அளவுக்கு பேசுகிறீங்களே, நீங்கள் ஆட்சியில் இருந்தீங்களே எங்களுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க? 10 வருஷம் இருந்தீங்க, வா என்ன பண்ணீங்க, உங்களால் என்ன பண்ண முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்பி இருக்கிறார் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, எதிர்கட்சி தலைவர் அவர்கள் இங்கு வேகமாக ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை குறை சொல்லி இங்கே சில செய்திகளை பதிவு செய்து கொண்டிருக்கிறார். நான் ஏற்கனவே ஒரு பெயரை குறிப்பிட்டு சொன்னதற்கே நீங்கள் அதற்கு அப்ஜெக்ஷன் சொல்லி இந்த தீர்மானம் முறையாக கட்டுப்பாட்டோடு ஒற்றுமையாக இருந்து அது நிறைவேற்றணும் என்ற நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் சொன்னேனே தவிர அது தவறு இல்லையா, இடம் பெறலாமா வேண்டாமா என்று கூட நான் சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னேன். ஆனால் இப்பொழுது எதிர்க்கட்சி தலைவர் தேவையில்லாமல் பல பிரச்சனைகள் சொல்லுகிறார். நானும் சொல்வதற்கு தயாராக இருக்கிறேன். எங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்களும் ஆட்சி பொறுப்பில் இருந்திருக்கிறீர்கள். 10 வருஷம் நீங்களும் இருந்திருக்கிறீங்க. இல்ல 10 வருஷம் இருந்திருக்கிறீங்க. அப்ப என்ன செஞ்சீங்க? நாங்க கிட்டத்தட்ட 54 கடிதங்கள் அனுப்பிச்சு வச்சிருக்கோம். இது வரைக்கும் பிரதமர் நிறைய சந்திக்கிற போது இப்ப நீங்க டெல்லி போயிட்டு இருந்தீங்களா, சொல்லிட்டு இருந்தீங்களா, இதை பத்தி சொல்லிருக்கீங்களா? சொல்லுங்க. இதை எழுத நான் கேட்கிறேன், சொல்லுங்க, இதுக்கு பதில் சொல்லுங்க. நானும் சொன்னேன், நான் பல முறை டெல்லிக்கு போனப்போ பிரதமர்கிட்ட வலியுறுத்திட்டு வந்திருக்கிறேன், மனுவாவும் கொடுத்திருக்கிறேன், பெட்டிஷன் கொடுத்திருக்கிறேன், கோரிக்கை அடங்கிய அது எல்லாம் ஆதாரம் கூட கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். இதை விட வேற என்ன செய்ய முடியும்? 54 கடிதம் அனுப்பிச்சிருக்கிறேன். ஜெய்சங்கரை பார்க்கிற போது, வெளியுறவுத்துறை அமைச்சர் பார்க்கும் போது இந்த பிரச்சனை சொல்லிட்டு வந்திருக்கிறோம். நீங்க பேசலன்னு சொல்லவே இல்லை, நீங்க ஈடுபடலன்னு சொல்லவே இல்லை. அம்மையார் அவர்களே நீதிமன்றத்துக்கு போனதை நானே பேச சொன்னேன். அதுல என்ன தவறு இருக்கு? தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம்சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது தேட்டர் தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சிங்க. அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சிங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.